பிரதமர் வீட்டு வசதி திட்ட நிதியில் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? கூடுதல் விவரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கையாடல் செய்ததா அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த கங்காதரன் என்பவர் தான் கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வந்த நிலையில இந்த வழக்கு மீண்டும் பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் பி பாலாஜி ஆகியோருடைய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையினுடைய அப்போதைய இணை இயக்குநர் ராஜ் ஈஸ்வரன் விசாரணை நடத்தி 13 அதிகாரிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக கூறி அந்த அரசுக்கு அளிக்கப்பட்ட அறிக்கையின் அந்த நகலையும் தாக்கல் செய்தார். இதுல விரைவில் அரசு ஒரு உரிய உத்தரவு பிறப்பிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அந்த கையாடல் செய்த பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தினால எந்த உத்தரவும் பிறப்பிக்க அவசியம் இல்லை என கூறி அந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.